ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உபாயாந்தரம் அப்படின்ற வார்த்தையை பத்தி பார்த்தோம், இல்லைன்னா பிராபகாந்தரம் அப்படின்ற வார்த்தையை பத்தி பார்த்தோம். இப்ப பிராபியாந்தரம்னா என்ன அப்படின்னு சொல்ல போறேன். பிராபியாந்தரம் எப்படி உபாயம் பகவானோ நமக்கு உபேயமும் பகவான் தான். எப்படி பிராபகம் வழியா இருக்கிறது பகவானோ நமக்கு பலனா இருக்கிறதும் பகவான் தான். ஆறும் பேரும் அவனே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ பகவான் பலனாக இருக்கிறான். அந்த பலனாக இருக்கிற பகவானை தவிர்ந்த வேறொரு பலம் இருக்கிறதே, மற்ற பலன்கள் புருஷார்த்தங்கள்னு சொல்றச்சே மற்ற பலன்கள் இருக்கின்றனவே, கைவல்யமோ ஐஸ்வர்யமோ இவ்வுலகியல் வாழ்க்கையோ, இது எல்லாமே பிராபியாந்தரம் அப்படின்னு சொல்லப்படுறது. உபேயாந்தரம் அப்படின்னு சொல்லப்படுறது, இல்லைன்னா விஷயாந்தரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ விஷயம்னா எது? நமக்கு ஒரே விஷயம், நமக்கு சிந்தனைக்கும் அனுபவத்துக்குமான விஷயம் பகவானாக இருக்க வேண்டும், அது விஷயம். நமக்கு அனுபவிக்கிறதுக்கு பலனா இருக்கிறது பகவானா இருக்கணும், அது பிராபியம் இல்ல உபேயம். இதெல்லாத்தையும் விட பகவானை தவிர்ந்த வேறுபட்ட பலன்கள் இருக்கின்றனவே, அதெல்லாம் உபேயாந்தரம் அப்படின்ற ரீதியில வருது. இப்ப எதெல்லாம்? ஐஸ்வர்யம் கைவல்யம் முதலானது எல்லாமே, பகவானை தவிர்ந்த எல்லாமே பிராபியாந்தரத்திலே புகும். இத விஷயாந்தரம் அப்படின்னு சொல்லுவா. தாழ்ந்த விஷயங்கள், பொதுவா தாழ்ந்த உலகியல் விஷயத்துக்கு, சிற்றின்பம் முதலான விஷயங்களுக்கு, இல்லைன்னா இந்த பணங்காசு முதலான விஷயங்களுக்கு, பெண்டு பிள்ளை முதலான விஷயங்களுக்கு, தாயே தந்தை என்னும் தாரமே நிக்கள மக்கள் என்னும் நோழிய பட்டொழிந்தேன் இருக்கிறதுக்கு, இதெல்லாமே புத்திர சிஷ்ய தனம் தானியம் பசு அன்னம் இதெல்லாம் பலன் நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க, இல்லைன்னா தன்னைத்தானே அனுபவிக்கிறது பலன் நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க. எல்லாமே உபேயாந்தரம் இல்லைன்னா பிராபியாந்தரத்துல சேரும். அப்ப நமக்கு பிராபியம், நமக்கு உபேயம் பலனாக இருப்பதும் அனுபவத்துக்கு விஷயமாக இருப்பதும் பகவானே. அதை தவிர்த்த எல்லாமே அந்தரம் வேறுபட்டது, பகவானாகிற பலனை விட வேறுபட்டது, அதுதான் உபேயாந்தரம். பகவானை ஆகிற பலன் பிராபியம், அதை விட வேறுபட்ட மற்ற பலன்கள் பிராபியாந்தரம். வேறொரு வார்த்தையில அடுத்த பாட்காஸ்ட்ல சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.